வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நம்முடைய வாக்கு தத்தத்தை சொல்லுங்கள். இதை பார்த்தாது சொல்லிடுங்க. உன் களஞ்சியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் நிரப்பப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக வேணாலும் எப்படி நிறைஞ்சிரும்? பூரணமாய் நிரப்பப்படும். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிற தேவன். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் இருதயங்களிலே ஆவியானவர் பேசுவீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் உண்மையிலே விடுதலையோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா நபர்களையும் ஆவியானவர் ஆட்கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்குரிய மன்னாவை தந்து எங்கள் ஆத்துமாவை போஷித்து திருப்தியோடு அனுப்புவீராக. நம்முடைய வசனம் என்ற அப்பத்தை எங்களுக்கு பிட்டு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மளை நிரப்புகிறவர் என்று பார்த்தோம். அதுவும் பூரணமாய் நிரப்புகிறவர். எதையெல்லாம் நிரப்புகிறார் என்று இந்த வருஷத்திலே நாம் தியானித்து வருகிறோம். ஒன்று, எதை நிரப்புகிறார்? களஞ்சியங்களை நிரப்புகிறார். களஞ்சியம் நிரம்பணும்னா விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணணும்னா மழை பெய்யணும். மழை பெய்யணும்னா உபவாசம் எடுக்கணும். அப்படி தானே? அப்படி தான் சொல்லி முடித்தோம். உபவாசம் எடுத்து ஜெபித்தார்கள். மழை பெஞ்சது, களஞ்சியம் நிரம்பிச்சு. ரெண்டாவது, வலைகள் நிரம்பினது, படகுகள் மீன்கள் நிரம்பினது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது படகுகள் நிறைஞ்சது. அது வரைக்கும் அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல. ஆனால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது படகுகள் வலைகள் நிரம்பினது. மூன்றாவது, பள்ளத்தாக்குகள் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டன. பள்ளத்தாக்குகளை என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். பள்ளத்தாக்குகளை எப்போது நிரப்பினார்? விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பித்த போது. தேவ வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு பள்ளங்களை என்ன செய்தார்கள்? தோண்டி வாய்க்கால்களை வெட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களே குடிக்க தண்ணி இல்லை, ஆனால் விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெட்டினது. அப்போ ஒரு காரியத்தை இந்த வருஷத்தில் விசுவாசத்தோடு செயல்படுத்தினால் நம்முடைய பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். பொருளாதாரத்தில் இருக்கிற பள்ளங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற பள்ளங்கள், ஆரோக்கியத்தில் இருக்கிற பள்ளங்கள், எல்லா பள்ளங்களையும் இந்த வருஷம் நிரப்புவார். அப்போது விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். எண்ணெயை பூசுங்க, போட்டி தோத்திரம் சொல்லுங்க, போயிடணும். நம்பிக்கையோடு எண்ணெய் என்ன செய்யணும்? பூசணும். விசுவாசத்தோடு பூசணும். எண்ணெயில் ஒன்றும் இல்லை, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்குறார். ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். எது ஆலயம்? நாமே ஆலயம். இந்த ஆலயத்தை, இந்த கட்டடமாகிய ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். மகிமை என்று சொல்லும்போது ஹானர், கனப்படுத்துறது, மகிமைப்படுத்துறது, கனப்படுத்துறது, அற்புதங்களை செய்வது, வல்லமை, பவர். இப்படிப்பட்ட மகிமையினால் நம்முடைய வாழ்க்கையை இந்த வருஷம் என்ன செய்வாராக? நிரப்புவாராக. அல்லேலூயா, ஆமென். தோத்திரம். தேவனை அறிகிற அறிவினாலே நம்மளை நிரப்புவாராக. எவ்வளோ பேசிக்கிட்டு வர்றார் பாருங்க இந்த வருஷ துவக்கத்தில். தேவனை அறிகிற அறிவினால். சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல நம்முடைய ஜனத்தை தேவனை அறிகிற அறிவினாலே, தேவனை பற்றிய அறிவிலே இந்த வருஷம் ஒரு வளர்ச்சி, நல்ல பைபிள் நாலேஜ், அறிவிலே கர்த்தர் நிரப்புவாராக. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்ன செய்தி? அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, சொல்லுங்க, எல்லோரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். இன்றைக்கு இந்த வருஷத்திலே அவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? நிரப்ப போகிறவராய் இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினா என்ன?
அது திருத்துவத்தின் மூன்றாவது நபர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இயேசு கிறிஸ்துவானவருக்கு இணையான நபர். ஏசப்பா சொன்னார், என்னைய கேள்வி பண்ணா கூட நான் சகிச்சுக்கிருவேன், பார்த்துக்க. எங்கள் அம்மாவை சொன்னேன் அப்படின்னு நம்ம கோபப்படுவோம் பார்த்தீங்களா, நமக்கு ரோசம் வரும் பார்த்தீங்களா. எங்கள் அம்மாவை சொன்னேன், எங்கள் அப்பாவை சொன்னேன், உண்டு இல்லைன்னு பார்த்துருவேன், பார்த்துக்க. இந்த மாதிரி ரோசப்பட்டார் ஒரு இடத்துல ஏசப்பா. என்னை வேணாலும் குறை சொல்லிக்க, நான் சகிச்சுக்கிருவேன். ஆனால் பரிசுத்தாவிக்கு ரோதமாக எவனாவது குறை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கிடையாது, மன்னிப்பே கிடையாது. ஏன்னா நித்திய ஜீவனை கொடுக்குற அதிகாரம், மோட்சத்தை கொடுக்குற அதிகாரமே யாருக்கிட்ட தான் இருக்குது? ஏசப்பாட்ட தான் கொடுத்துருக்காரு பிதா. அதனால தான் அவருக்கு ஜீவாதிபதி என்றார். இப்போ அதனால தான் அவரே சொல்கிறார், என்னை எல்லாமே ஒரு ரூபாயை பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. நீ சொர்க்க வாசலை திறக்கிற, நீ எந்த வாசலையும் திறந்து பாரு, வாசலே நான் தான். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. அதனால இந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் இம்பார்ட்டன். ஒரு தடவை சீஷர்கள்ட்ட சொல்கிறார், யோவான் 17 அதிகாரத்தில், நான் போகிறேன் அப்படின்னாரு. நான் போய் உங்க போறியலா? எங்கே போறிய? யார் கேட்குறா? சீசன். எங்கே போறிய? உங்களை நம்பி ஆண்டில் குடும்பத்தை விட்டுட்டு, தொழிலையும் விட்டுட்டு, மீன் பிடிக்கிற வேலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி வந்துக்கிட்டு இருக்க. எங்கே போகிறாராமே? போவிய? இல்லைடா, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேண்ணா. ஆயத்தம் பண்ண போறீங்களாக்கும். போயிட்டு எப்போ வருவிய? வந்துடுவேன். ஆயத்தம் பண்ண பின்பு வருவேன். இந்த வேலையே வேண்டாம், ஒன்றும் போக வேண்டாம், பேசாம இங்கே இருங்க. இல்லை, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம். அப்படியா? அப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தானே போவேன். நான் போய் உங்களுக்காக பிதாவினிடத்தில் பேசி உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வச்சுட்டு போவேன். அப்போ அவர் உங்கள் கூடவே எப்போது இருப்பார்ரா? அப்படியா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறவர். அல்லையா? சொல்லுவோமா? ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றியதான நாலேஜே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நம்மிடத்தில் 3 விதங்களிலே கிரியை செய்கிறார். ஒன்று, ஆக்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள், செயல்பாடுகள். இவர் உள்ளே செய்வார், வெளியில் இருந்து செய்வார். பரிசுத்த ஆவியின் வந்து நம்மளோட பேசிட்டு செஞ்சுட்டு சுகமாக்கிட்டு விடுதலையாக்கிட்டு செஞ்சுட்டு போயிடுவார். ஆக்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கி நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நம்மளை உணர்த்தி எடுத்து திருத்தி இது பண்ணி நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் தான் நம்மளை மனம் திரும்ப வைக்கிறது, நம்முடைய தப்பிதங்களை உணர வைக்கிறது. பரிசுத்த ஆவியுடைய கிரியை தான் நம்மளை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வச்சது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தான் நம்மளை அதாவது அவருக்கு நம்மளை அர்ப்பணிக்க வச்சது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தான் நம்மளை ஞானஸ்தானம் எடுக்க வச்சது. அந்த ஞானஸ்தான சத்தியத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதுக்கு ஒப்பு கொடுக்க வச்சது. இப்படி நம்மளை விசுவாசியாக உருவாக்கினதே பரிசுத்த ஆவியானவருடைய சொல்லுங்க கிரியை. இப்படித்தான் இயேசு தன்னுடைய 12 சீஷர்களையும் செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணிட்டு அவங்களை எல்லாரையும் உருவாக்கினார். அம்புட்டு கரடு முரடாக இருந்தாங்க, அவ்வளோ பேரையும் உருவாக்கினார். ஆனால் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைய போகிறார்கள் என்ற உடனே சீஷர்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க, செதறிட்டாங்க. அவரே சொன்னார், நாளைக்கு மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் செதறது மாதிரி நீங்கள்லாம் என்ன செய்வீங்க? நீங்கள்லாம் செதறிடுவீங்க. அப்படியா? நான் மட்டும் செதற மாட்டேன். யாரு? எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். நீ தான் முதல்ல 3 தடவை மறுதளிப்ப போ. பயந்து போய் செதறி ஆளுக்கு ஒரு திசையில் ஓடி போய் ஒரு வழியாக ஒரு வீடு பிடிச்சி அந்த வீட்டில் போய் அடைஞ்சிட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்காங்க. இயேசுவை என்ன பண்ணுனாங்க, சிலுவையில் எப்படி அடைஞ்சாங்க, எப்படி அடக்கம் பண்ணுனாங்க, ஒரு அளவும் தெரியல. சீஷர்கள்லாம் எதுக்குள்ள கிடக்காங்க? வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்காங்க. அப்பா
எப்படா நம்ம சொந்த ஊர் ஆகிய கலிலேயாவுக்கு போகிறதுன்னு இப்படி வந்து எருசலேமில் மாட்டிக்கிட்டோம்டா, இவரை நம்பி வந்து பயந்து போய் கிடக்கானுங்க. இயேசு உயிர்த்தெழுந்து வந்து நிற்கிறார் அவங்க வீட்டுக்குள்ள. 20 அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். 20 வாசிங்க. இப்படி அவர் தம்முடைய கைகளை காட்டி அவர் இயேசு வந்து பூட்டின வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறாரு. அவங்க எல்லாம் பயந்து, ஐயோ ஏதோ ஒரு ஆவி தான் வருது, பூட்டின வீட்டுக்குள்ளே வருதுன்னா இயேசு தோற்றத்தில் எது வந்து நிற்கிது? ஒரு ஆவி. நாங்கள் அப்போ தான் அவர் சொன்னார், ஏப்பா நான் ஆவி கிடையாது, உங்கள் இயேசு தாண்டா, என் கையை பாருங்கள், ஆணி அடித்ததை பாருங்கள், என் விழாவை பாருங்கள், ஈட்டி குத்துனதை பாருங்கன்னு காண்பித்தாங்க. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சொல்லுங்க சந்தோஷப்பட்ட. நீங்கள் ஏதாவது கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்படின்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி வசனம் கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதா? ரைட், சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் குழம்பி போய் கிடைக்க, இப்படி வந்து ஏசுனாருக்கு சீசராக மாட்டிக்கிட்டோமே, அவரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு குழம்பி போயிருக்காங்க. நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? திரும்ப போய் மீன் பிடிக்கிறதுனா எப்படி பிடிக்கிறது? இப்போ நல்லா பாருங்கள், விவசாய வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு போய் திரும்ப விவசாயம் செய்யும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உடம்பொலியாக இருக்கும். மூட தூக்கணும், திரும்ப மூட தூக்குறது கஷ்டமாக இருக்கும். விட்ட வேலையை விட்டுட்டு திரும்ப போய் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி திரும்ப போய் எப்படி என்ன செய்யணும் குழம்பி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறார், உங்களுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக, நிம்மதி வருவதாக. பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை என்ன செய்கிறேன்? ஊழியத்துக்கு அனுப்ப போகிறேன். ஊழியம்மா நீங்கள் வேற, உங்களை மாதிரி அடி வாங்கி நாங்களும் செலுவையில் தொங்குறக்கா? போதும்டா சாமி, ஆளை விடுப்பா சாமின்னு பயந்து போயிருக்காங்க. எங்களுக்கே எப்படா ஊருக்கு கலிலேயாக போய் சேரன்னு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, பயந்து இருக்கு. இல்லை இல்லை, உங்கள் பயத்தையெல்லாம் போக்குறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன். என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? 50 பேரும் அவர் மூச்சியை பார்க்குறாங்க. அவர் என்ன செஞ்சார்? மைக்கை பிடிச்சிக்கிற மாதிரி வாசிங்க 22ஆம் வசனத்தை. நான் ஊதுனோன்னு சிரிக்கிறிய, அவர் ஊதுனா மட்டும் படிக்கிறிய. அவர்கள் மேல் 12 பேர் 11 சீஷர்கள், ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துட்டான் இல்லையா? 11 பேர் மேலே ஃபூன்னு ஊதுனாரா? ஊதுன உடனே என்ன நடந்துச்சு? எல்லோரும் எதை பெற்றுக்கொண்டார்கள்? ஏண்டா சும்மா சும்மா மாத்திரிய? என்ன பெற்றுக்கொண்டார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போ இவ்வளவு நாளா சீசர் ஆக்கினது பரிசுத்த ஆவியினுடைய கிரியை, இப்ப பெற்றது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு. அப்போ வெளியில இருந்து வந்து வந்து அவர்களை ஒரு நல்ல சீஷனாக உருவாக்கினார். அதுதான் ஆக்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள். நம்மளை விசுவாசியாக உருவாக்கி விட்டது பரிசுத்த ஆவியானவர். இப்போ பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே வந்துடுறார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், உள்ளே வந்து விட்டார். அவர் உள்ள வந்த உடனே என்ன போயிருச்சு? பயம் போயிருச்சு. ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு விசுவாசிக்குள்ளே, ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே ஆவியானவர் வருவாரானால் அவன் பயமெல்லாம் பயிரும். குழப்பம் தீரி சமாதானம் வந்துடும். சமாதானம் வந்துருச்சு. அப்போது பரிசுத்தாவியை பெற்றதுக்கே இவ்வளவு கிடைக்குதுன்னா, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டால் என்ன கிடைக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஏசப்பா சொன்னார், நீங்கள் எல்லாரும் போய் இப்போ பரிசாய் பெற்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டில் என்ன செஞ்சிட அசால்ட்டாக இருந்துடாதீங்க. நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்க. அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்படி அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் போய் எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திருங்க. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அபிஷேகத்தை பெறு வரைக்கும் எருசலேமிலே என்ன செய்யுங்க? காத்திருங்கன்னார். ஏசப்பா உயிர்த்தெழுந்து 40 நாள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்தார். காட்சி கொடுத்து முடிச்சுட்டு 40ஆவது நாளில் பரமேறி பரலோகத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது தான் சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் போய் எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்திரு. அப்படியே இவர்கள் போன உடனே ஏசாப்பா பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ சீஷர்லாம் போய் காத்திருக்காங்க. எத்தனை நாள் காத்திருக்காங்க? 10 நாள். எத்தனை நாள்? 10 நாள். பஸ்கா பண்டிகையிலிருந்து 50ஆவது நாளிலே கொண்டாடுகிற பண்டிகைக்கு பேர் அறுப்பின் பண்டிகை. அது பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் தான் வரும். என்ன நாளில்? பெந்தேகோஸ்தே நாளில். அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்போது
இப்போ உதாரணமாக பாருங்களேன், நமக்கு ஒரு நாள் வச்சுருக்கோம், தீபாவளி, தை, சரிதானா, பங்குனி, பொங்கல். பொங்கல்னு வருது, ஆனால் இதில் வருது, பங்குனியில் வருது. அதே மாதிரி தை, அது ஒரு பொங்கல். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி தை பொங்கல் வேறு, பங்குனி பொங்கல் வேறு. அது மாதிரி அந்த பெந்தேகோஸ்தே நாளில் வர்றது, தங்கள் விளைஞ்சதை எல்லாம் கொண்டு வந்து காணிக்கையாக படைத்து தசமபாகங்களை படைத்து பண்டிகையாக கொண்டாடுற நாள் தான் என்ன நாள்? பெந்தேகோஸ்தே. இவங்க அந்த பெந்தேகோஸ்தே நாளில் கூடி 120 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. 12 சீஷர்கள் 10 மடங்காக மற்ற சீஷர்கள் சேர்ந்து 120 பேர் மேல் மாடியில் உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். 2 அதிகாரம் 4 வசனத்திலே, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே, சொல்லுங்க, நிரப்பப்பட்டு, களஞ்சியங்களை நிரப்புவது போல இப்பொழுது 120 பேர்களையும் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியினாலே. அது எப்படி நிரப்ப முடியும்? அவர் தான் வந்துட்டாரே. நம்ம யார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 வசனம். 2 கொரிந்தியர் 4:7. எல்லாரும் வாசிங்க. இப்போ இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகிய பொக்கிஷத்தை மண்பாண்டங்களாகி இந்த சரீரத்திலே பெற்றிருக்கிறோம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 120 பேர் என்கிற மண்பாண்டங்களிலே, இந்த சரீரம் என்கிற மண்பாண்டத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற பொக்கிஷத்தை தந்திருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விளங்காத சரீரத்தில் இந்த மண்பானை, என்ன பானை? இந்த மண்பானை. மனுஷனுடைய இந்த சரீரத்தை கர்த்தர் எதிலிருந்து செஞ்சார்? மண்ணிலிருந்து. ஆதாம் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? சிவந்த மண்ணுன்னு அர்த்தம். ரெட் சாயில், சிவந்த மண்ணுன்னு அர்த்தம். அதை வேடிக்கையான ஒரு கதை சொல்லுவாங்க. ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சாருங்க. வேடிக்கையான கதை தான், நீங்கள் உண்மையான கதையை நம்பிடாதீங்க. வேடிக்கையான கிண்டலுக்கு சொல்கிறேன். ஆதாம் என்ன செய்யணும்? மனுஷனை உண்டாக்குறதுக்காக மண்ணுனால் என்ன செஞ்சார்? மனுஷனை செஞ்சு, பானைனா மண்பானைனா என்ன செய்யணும்? மண்ணை சுடணும்ல. சுட்டால் தானே மண்பானை ஆகும். என்ன மண்பானை என்ன செய்யணும்? சுடணும். சுட்டால் தான் மண்பானை ஆகும். அப்படி சுடுறதுக்காக மனுஷனை செஞ்சு சுட விட்டார். சுட விட்டால் ஐயோ கருகுனாலும் கருகி போயிடுவானேன்னு சொல்லி வேகமாக எடுத்துட்டாரான். வேகமாக எடுத்ததில் தோலெல்லாம் என்ன செய்யுது? சரியாக வேகாமல் உள்ளே இருக்கிற நரம்பு தெரியுது, ரத்தம் ஓடுறது தெரியுது. ஐயோ, சரி நீங்கள்லாம் இங்கிட்டு மேற்க கிடங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதான் வெள்ளைக்காரங்க. அரைவரையாக வெந்தவங்க தான் யார் சொல்லுங்கள்? வெள்ளைக்காரங்க. அவங்க தோல் ஒழுங்காகவே என்ன செய்யலை, இல்லை ரத்தம்லாம் அப்படியே தெரியலாம், அரைவரையாக அங்கிட்டு கிடங்கன்னு போட்டார். சரி இனிமேல் நல்லா வேக வைக்கணும்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு மண்பானை எடுத்து அதை நல்லா செஞ்சு மண்ணை எடுத்து நல்ல ஒரு மனுஷனை செஞ்சு உள்ள அடுப்புக்குள்ளே வேக விட்டார். வேக விட்டால் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட கருக விட்டார். அப்படி கருகுனது தான் நம்ம. உங்களை வேணா சொல்லுங்கள் பாஸ்டர், எங்களையெல்லாம் சொல்லிடாதே, நாங்கள்லாம் அப்படி கொஞ்சம் நீங்கள் இருங்க நாங்கள் ஆப்பிரிக்காவில் போய் சேர்ந்துடுறோம். ஸோ ஆப்பிரிக்காவிலையும் இந்த எல்லாம் அப்போல்லாம் ஒரே நாடாக இருந்துச்சு. ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் எப்படி இருந்துச்சு? ஒரே நாடாக இருந்தது. பூகம்பத்தில் தான் இப்படி தனியாக பிரிஞ்சிட்டோம். ஒன்று கருகாமல் எடுத்துவிட்டோம், ஒன்று கருக வச்சுவிட்டோம். இன்னுமே கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைமை செட் பண்ணி கரெக்டாக எடுத்ததை யூதர்களாம். எப்படி பார்த்தீங்களா? அவங்க தான் யாராக இருக்காங்க? கரெக்டாக இருக்கிறவர்கள் யூதர்கள். அப்போ அந்த பேர் இருக்காங்களே அரபு நாடுகளில் இருக்கவங்களாம். நாங்கள்லாம் கருப்பாகவும் இல்லை, இப்படி வேகாமையும் இல்லை, கருகுனதும் இல்லாமல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கிண்டலாக ஒரு கதை சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இப்படி இருந்து நரகத்துக்கு போகிறத விட நாங்கள் கருப்பாக இருந்து எங்கே போயிடும்? பரலோகத்துக்கு போயிட போகிறோம். ஸோ மண்பானையில் பிரச்சனை கிடையாது. கருப்பு பானையாக இருந்தாலும் சரி,
இந்த பானைக்குள்ளே நீங்களாம் கருப்பாக இருக்கு. ஆட்டே அப்பா இவங்க ஆக மொத்தம் நம்மெல்லாம் என்ன பானை? மண்பானை. இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்திலே அபிஷேகம் என்கிற பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்ற பொக்கிஷத்தை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்தாவியை பழைய ஏற்பாட்டிலே ஏசப்பா மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தீர்க்கதரிசி மட்டும்தான் பெற முடியும். பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம். இல்லைன்னா ராஜாவாக இருக்கணும். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும்? ஒரு ராஜான்னா ஒரு ஆள் தான் ராஜாவாக இருக்க முடியும். பிரதான ஆசாரியனா ஒரு ஆள் தான். அப்போ இந்த 3 பேருக்கு மட்டும்தான் கிடைச்சது. பிரதான தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன், பிரதான ராஜா. இவங்களுக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துச்சு. ஏசப்பா வந்து நம்ம புரட்சி தலைவர் வந்து யாரு சொல்லுங்க? ஏசப்பா வந்து மாம்சமான யாவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கு எனக்கும் குளிக்காத வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உடம்புல எத்தனை பேர் பல்லு வளர்க்குறீங்களோ தெரியாது. எத்தனை பேர் குளிக்காமல் வந்து குளிர சாக்கு சொல்லி வந்தியாலோ தெரியாது. இந்த விளங்காத சரீரத்தை கர்த்தர் பொக்கிஷத்தால் நிரப்புகிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வந்த உடனே என்ன நடக்கிறது? நல்லா கவனிச்சுக்கிறணும். ஒன்று, பரிசுத்த ஆவியினாலே கிரியை. நம்மளை விசுவாசி ஆக்கினது எது? பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. 2வது, நம்மளை நிரப்பி பயம்லாம் இல்லாமல் குழப்பம்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டது எது? பரிசுத்த ஆவியானவர். இப்போ பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். the act of Holy Spirit, fullness of Holy Spirit, anointing of Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அதுதான் இங்கே நடக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனத்தை எடுங்க தம்பி. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டார்கள்? நிரப்பப்பட்டார். அப்போ ஒரு மனுஷனே, ஒரு விசுவாசியே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினால் அவனுக்குள்ளே என்ன நடக்கும்? அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்ன நடக்கும்? நம்பர் 1 வாசிங்க. அவர்கள் வெவ்வேறு, அதே வசனத்தை வைப்பா, எதுக்குள்ள மாத்திரேன் சாமு. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கி அந்நிய பாஷை பேசுவார்கள். சத்தம் அவர்கள் இல்லையா சொல்லுங்க. அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு பாஷைகளில் பேச. என்னன்னா அன்னைக்கு பண்டிகை, அறுப்பின் பண்டிகை. பல ஊர்களில் யூதர்கள் தொழில் நிமித்தம், வேலை நிமித்தம், திருமணத்து நிமித்தம், படிப்பு நிமித்தம், உத்தியோகத்து நிமித்தம் பல காரியங்களுக்கு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகியிருந்தாங்க. ஆனால் எந்த ஊரில் குடியிருந்தாலும் எங்கே போயிடுவாங்க? பண்டிகைக்கு எருசலேமுக்கு போயிடுவாங்க. அப்படி போகும்போது இப்போ உதாரணமாக நம்ம ஊரில் இருந்த எர்ணாகுளத்தில் யூதர்கள் இருக்காங்க. எர்ணாகுளத்தில் 2 தெரு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு சில குடும்பம் தான் இருக்காங்க. எல்லோரும் போயிட்டாங்க. எங்கே? இஸ்ரேல் நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அது என்ன, ஒரு மணிப்பூரில் ஜபாலயம் இருக்குது, யூதர்கள் இருந்தார்கள். அங்கே இருந்த யூதர்கள்லாம் இப்போ போயிட்டாங்க. இப்படி நம்ம இந்தியாவிலே நிறைய இடத்துல குடியிருந்தாங்க யூதர்கள். இதெல்லாம் அப்போ சிதறினவங்க. இப்படி வேலை நிமித்தம் இருப்பார்கள். பண்டிகைன்னா அங்கே போயிடுவாங்க. இப்போ பண்டிகை அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நிரப்பிக்கிட்டு இருக்காரு. வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க. 6ஆம் வசனத்தில், அப்பொழுது ஒரு சத்தம் உண்டானது. திரளான ஜனங்கள், பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கூடி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரவர் தங்கள் தங்கள் பாஷைகளை பேசுகிறதை கேட்டபடியினாலே, என்ன பேசினார்கள்? தங்கள் பாஷை என்றால் என்ன? யூதருடைய பாஷை ஹீப்ரு தானே, எபிரேய மொழி தானே. இப்போ என்னென்னா, இப்போ நம்ம கேரளாவிலேருந்து போயிருக்காங்கன்னு வச்சு, எர்ணாகுளத்துக்காரங்க, எர்ணாகுளம் யூதர்கள் போயிருக்காங்க. அங்கே போன உடனே பரிசுத்த ஆவியில் நிரம்பி அவங்க மலையாளம் பேசுகிறாங்க, தெலுங்கு மலையாளம் பேசுகிறாங்க. மலையாளம் பேசின உடனே இந்த யூதர்களுக்கு எப்படி இருக்குது? ஆச்சரியமாக இருக்குது, பயமாக இருக்குது, கலங்குறாங்க. என்னடா இது, இவங்க எல்லாம் எருசலேமில் உள்ள யூதர்கள், இவங்க என்ன மொழி பேசுகிறாங்க? மலையாளம் பேசுகிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். இதுதான் தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை வைக்கும்போது, ஒரு அவனுக்குள்ளே பரிசுத்தாண்ட அபிஷேகம் வரும்போது நாம் என்ன பாஷை பேசுகிறோம்? அந்நிய பாஷை. வாசிங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
நல்லா நிறுத்தி வாசிங்க சார். அந்நிய பாஷை பேசுகிறவன், சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுகிற நபர். அப்போ பரிசுத்த ஆவியிலே நிரப்பி அவனுக்கு அந்நிய பாஷை பேச வைக்கிறார். இப்படி அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே என்ன பேசுகிறான்? ரகசியம் பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான்? கடைசி வரி, மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். அப்போ அந்நிய பாஷை என்பது தேவனிடத்திலே பேசுகிறதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பாஷை. அந்த பாஷையினாலே நாம் ரகசியம் பேசிக்கிறோம். யார்கிட்ட? சொல்லுங்க. இந்த தெருவில் நிறைய பேர், நம்ம ஊரில் 2 ராஜூஸ் நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறாங்க. நமக்கு தெலுங்கு வராது. அவங்க ஆட்டில் 2 என்ன பேசிக்கிறாங்க? தெலுங்கில் பேசிக்கிறாங்க. அவங்க தெலுங்கில் பேசுகிறது நமக்கு புரியாது. அப்புறம் டக்குன்னு 2 நம்மகிட்ட தமிழில் வருங்க. நம்மகிட்ட தமிழில் பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 என்ன செய்கிறாங்க? தெலுங்கில் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது அவங்களுக்கு புரியுது, நமக்கு புரியலை. இதே போல் தான் திடீர்னு நம்ம எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு பேசிக்கிறீங்களே, டபக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? அந்நிய பாஷையில் பேசிடுவேன். யார்கிட்ட பேசுகிறேன்? தெலுங்கு பேசுகிறேன்னு சொல்லிடாது. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? தேவன்கிட்ட அந்நிய பாஷை பேசிக்கிட்டு. இதே போல் நீங்கள் நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு அந்நிய பாஷை பேசிட்டீங்கன்னா யார்கிட்ட பேசுறிய? தேவன்கிட்ட பேசுறிய. என்ன பேசுறிய? ரகசியம் பேசு. அப்போ அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறவன், அவன் ரகசியம் பேசுகிறான். இப்போ சொல்லுங்க, இந்த சீக்ரெட்டு, இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு நல்ல காரியத்தை எதன் மூலம் கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அபிஷேகிக்கும் போது நாம் தேவனிடத்தில் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தேவனிடத்தில் நேரடியாக பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் எல்லாருக்கும் தரப்போகிறா. வேணுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் இந்த வருஷம் அபிஷேகம் பெறணும். எல்லாரும் அந்நிய பாஷையில் தேவனிடத்தில் பேசணும். அந்நிய பாஷை பேசணும், அர்த்தம் தெரியலன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடாதுன்றது தானே பேசுகிறோம். அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே பேசுகிறோம். நீங்கள் தெலுங்கில் பேசுகிறதே உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே பேசுகிறோம். நான் ஹிந்தியில் பேசுகிறதே உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே பேசுகிறோம். இதுபோல் தான் நமக்கு தெரியக்கூடாதபடிக்கு நாம் தேவனிடத்தை, மற்றவங்களுக்கு தெரியாதபடிக்கு ஆட்கள் பக்கத்தில் இருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் தெரியப்படுத்துறதுக்கு தான் என்னது? அந்நிய பாஷை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 1990 குற்றாலத்தில் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. போதகர்கள் வருடாந்திர மாநாடு. நாங்கள் போயிருக்கோம். அந்த வருஷம் தான் எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. அங்கே ஒரு வெள்ளைக்காரர் வந்திருந்தார். அப்போல்லாம் வெள்ளைக்காரங்க அடிக்கடி வருவாங்க சீஃப் கெஸ்ட்டு. ஏன்னா கான்ஃபரன்ஸ் செலவு ஏற்றுக்குருவாங்க, சோறு போடுவாங்க. அந்த வெள்ளைக்காரங்க வந்தாங்க. ஒரு அபிஷேக நேரம் வருது. நல்லா ஆவியில் நிரம்பி ஊழியக்காரங்க எல்லாரும் அப்படியே ஆவியில் நிரம்பி ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆவியில் நிரம்பி ஆராதனை பண்ணுவோம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஆவியில் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வெள்ளைக்காரன் என்ன பேசுகிறாரு? ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறார். அவர் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா தமிழில் பேசுகிறாரு. யார்? அந்த வெள்ளைக்காரரு. ஊழியக்காரர்களே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்படி ஒரு ஆளில் தமிழில் பேசிக்கிட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் நாங்கள் ஜெபத்தை போட்டு அவர் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இந்த ஆளுக்கு தமிழே தெரியாது, இந்த ஆள் எப்படா தமிழ் பேசுகிறான்? அவர் வாட்டில் அழகாக தமிழில் உச்சரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை பெருக பண்ணுவேன், உங்களை ஆசீர்வாதம் பண்ணி தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கார். சொல்லிக்கிட்டே இருந்தவரை டபக்குன்னு மாறிட்டார். தமிழை விட்டுட்டார். அப்புறம் அவர் வாட்டில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தமிழ் பேச. அப்புறம் தான் தெரிஞ்சது, அவருக்கே தெரியாது என்ன பேசுனேன்னு. யாருக்கு? அவருக்கு தெரியாது. அவர் தமிழ் பேசுகிறார், அவர் தமிழில் தான் பேசுகிறேன்றது, தமிழ் மொழின்றது அவருக்கே தெரியாது. அவருக்கு தேவை ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவர் அவர் மூலமாக தமிழில் நமக்கு பேசி முடிச்சிட்டார். இப்போ புரியுதா? அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். எத்தனை பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்?
நான் இன்றைக்கி தேவன்கிட்ட பேசணும். இந்த வருஷம் பூரா நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் யார்கிட்ட பேசணும்? தேவன்கிட்ட டைரெக்டாக பேசணும். அப்போது அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான், ரகசியம் பேசுகிறான். நம்ம குடும்ப ரகசியம் வெளியே தெரியாமல் ஜெபிக்கணும்னா ஒரே வழி. என்ன வழி? அந்நிய பாஷை. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற கிருபையை இன்னைக்கு கேளுங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். களஞ்சியங்களை நிரப்பினது போல நம்மை நிரப்பி அந்நிய பாஷையிலே பேச வைக்க போகிறார். சரி, ரெண்டாவது இந்த அந்நிய பாஷை பேசு. 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:4 சொல்லுங்கள், எல்லாரும் வாசிங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன். இப்போ நம்மளை பரிசுத்தாவியில் நிரப்பிட்டாரு. பரிசுத்தாவியில் நிரப்பி என்ன பாஷை பேச போகிறோம்? அந்நிய பாஷை பேசுகிறவன். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தனக்கே எது விருத்தி ஆகுது? பக்தி இருந்தால் தானே விருத்தி ஆகுன்றீல. பக்தினா என்ன? பக்தினா ஊதுபத்தி மாதிரி ஒரு பத்தி. இப்போ கொசு பத்தி வந்திருக்கு, அது மாதிரி ஒரு பத்தியா? சொல்லுங்க, பக்தினா என்ன? காட்லினஸ், தெய்வீகத்தன்மை. சொல்லுங்க, தெய்வீகத்தன்மை. இப்போ நம்ம ஊரில் என்ன செய்வாங்க? நம்மளாம் இந்துலேருந்து வந்தவங்க தான். இந்து சாமியை தான் நான் கும்பிட்டோம். நெத்தியில் பட்டை, கழுத்தில் கொட்டை. என்ன பட்டையும் கொட்டையுமா அலையுது அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போது இதெல்லாம் பக்தியின். நம்ம சர்ச்சு பக்கம் வாங்க. என்ன பைபிளும் கையுமா போறியா? எப்போ போகிறோங்க? டெய்லி பைபிளும் கையுமா போகிற. ரொம்ப பக்தி கூடி போச்சு போல். பைபிளை கையில் எடுத்து வாசித்தா என்ன ஆச்சு? அப்போ இதெல்லாம் பக்தியின் அடையாளங்கள். ஆவிக்குரியவர்களாக தேவனோடு தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறவர்கள்னு அர்த்தம். பக்திமான்கள்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. தேவனுக்கு அடுத்த, தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் என்கிறதுக்கு பெயர்தான் பக்திமான்கள். அதனாலே ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு பக்தி ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்? வாசிங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:7. சீர்கடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி, எல்லாரும் சொல்லுங்க, தேவ பக்தியாய் வாழ்வதற்கு ஏதுவாக, தேவ பக்தி உள்ளவனாக வாழ என்ன பண்ணு? முயற்சி பண்ணு. பைபிளை வாசிக்க முயற்சிக்க பண்ணு. சர்ச்சுக்கு வாரம் போக என்ன பண்ணு? முயற்சி பண்ணு. சனிக்கிழமைனா ஃபாஸ்டிங் பிரேயர் போக முயற்சி பண்ணு. பைபிள் எடுத்து வாசிக்க முயற்சி பண்ணு. இதெல்லாம் தேவ பக்தியாய் வாழ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் 8ல், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கோ இனிவரும் ஜீவனுக்கோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றாய் இருப்பதனால் எல்லாவற்றிலும். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். சரீர முயற்சி. சொல்லுங்க, சரீர முயற்சி. என் கையை பாருங்க. அப்போ என்ன சரீர முயற்சி? காலையிலே எழுந்திரிச்சு கடையை திறக்கிறது, காலையிலே எழுந்திரிச்சு பால் கறக்கிறது, காலையிலே எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடுறது. நல்லது. இப்படி காலையிலே எந்திரிச்சு காலையிலே வேலைகளை செய்வது ஒரு சரீர. எதுக்கு? 4 துட்டுக்கு. சொல்லுங்க, காலையிலே எந்திரிச்சு வேலை செய்கிறது எதுக்கு? 4 காசு கிடைக்கும். அதனால் என்ன? சரீர முயற்சி. சொல்லுங்க, அற்ப பிரயோஜனம். என்ன பெரிய சம்பாரிச்சிட போகிற? காலையில் எழுந்திரிச்சு என்ன 4 காசு கிடைக்கும்? இதுதான் சொல்கிறார். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். காலையிலே எழுந்திரிச்சு வாக்கிங் எதுக்கு? நோய் இல்லாமல் இருக்கு, ஆனால் வந்துடுது. அப்போ சரீர முயற்சி
பிரயோஜனம். வாக்கிங் போனால் கொஞ்சம் பிரயோஜனம், கொஞ்சம் நோய் இல்லாமல் இருக்கலாம், காலையில் எழுந்திரிச்சு வேலை செஞ்சால் 4 காசு சம்பாதிக்கலாம், பிரயோஜனம் தான். ஆனால் என்ன பிரயோஜனம்? புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஆனால் அதை விட பிரயோஜனமானது ஒன்று இருக்குது, தேவ பக்தி. எப்படி சொல்லியிருக்கு? தேவ பக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எப்படி சொல்லியிருக்கு? கீழே வாசிங்க, கடைசி வரிய. எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது எது? காலையிலே எந்திரிச்சு ஜெபிப்பது. ஆமேனே சொல்ல மாட்டேங்க, ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுது. காலையிலே எந்திரிச்சு ஜெபிச்சிருது தேவ பக்தி. இந்த தேவ பக்தியோ வெறும் தொட்டு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் பிரயோஜனமானது. வாக்கிங் போனதுக்கு பிரயோஜனமானது. காலை ஜெபம் சும்மா இல்லை, ஒரு முயற்சி. தேவ பக்தின்றது சாதாரணமானதல்ல. அதனால தான் அவர் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜீவனுக்கும். அப்போ 2 வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை மோட்ச வாழ்க்கை, மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை. மரணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை, மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை. இந்த ஜீவன், இனி வரும் ஜீவன். இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை. 2 வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. வாழும்போதும் வாழ்ந்த பின்பும் எல்ஐசியில் சேருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானா? இதை சேருங்கள், இந்த எல்ஐசியில், இந்த பாலிசியில் சேருங்கள். வாழும்போதும் உங்களுக்கு துட்டு கிடைக்கும், செத்த பிறகும் உங்களுக்கு துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றியெல்லாம் அடப்பாவிகளாகி நம்ம வசனத்தை எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது, மரித்த பின்பும் பிரயோஜனமானது. அப்போ இந்த தேவ பக்தியாய் காட்லி மேனாக வாழுவது எவ்வளவு நல்லது. அல்லையா சொல்லுங்க. இந்த காட்லி மேனாக மாற்றுவது எது? வாங்க இப்போ 1 கொரிந்தியர் 14:4 போச்சு போச்சு போச்சு. இப்போ தேவ பக்தின்னு தான் சொன்னேன், மறந்துட்டிய பற்றியெல்லாம். தேவ பக்தியை அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், அவன் தேவ பக்தி உள்ளவனாக மாற முயற்சிக்கிறான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்க 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 நம்ம என்ன பக்தி உள்ளவனாக மாறுறோம்? தேவ பக்தி வளரும். ஜெபிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும், சர்ச்சுக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும், பைபிள் வாசிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஆத்ம ஆதாயம் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துடும், தசமாக கரெக்டாக கொடுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் செல்ஃப் எடிஃபிகேஷன், தனக்குத்தானே பக்தி விருத்தி. இன்னொருத்தர் நமக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. என்ன இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலையா அப்படின்னு நம்மளை யாரும் கேட்க வேண்டியதில்லை, நம்மளே போய் பைபிளை தூக்கிட்டு புறப்பட்டுருவோம். இப்படி மாற்றுவது, நம்மளை ஒரு நல்ல ஆவிக்குரியவர்களாய் உருவாக்குவது அந்நிய பாஷை. சொல்லுங்க சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி. பைபிளை எடுத்து வாசிங்கன்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற விசுவாசியா மாறிட்டா நீங்களே பைபிளை எடுத்து என்ன ஆரம்பிச்சிருவீங்க? வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். என்னடா பரீட்சை வருது, இன்னும் புத்தகத்தை எடுக்கலையா, இன்னும் படிக்கலையா, படுத்தே கிடக்க அப்படின்னு அம்மா திட்டுவாங்க. இதே போல தான், என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு இன்னும் சர்ச்சுக்கு போகலையான்னு திட்டுவாங்க. யாரும் திட்ட வேண்டியதில்லை. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற விசுவாசி தானாக எந்திரிப்பாங்க, தானாக பைபிளை எடுப்பாங்க, தானாக கரெக்டாக போவாங்க. இதுதான் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தியை வளர்த்து கொள்கிறான். இப்போ சொல்லுங்கள், அந்நிய பாஷை வேணுமா வேண்டாமா? அது ஒரு கிஃப்ட்டு, அது ஒரு வரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு வரம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது இந்த வரத்தை தருகிறார். நம்ம ஒரு கிறிஸ்தவனாய் வாழுவதல்ல, நாம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற கிறிஸ்தவனாய் இருக்கணும். இந்த வருஷம் நம்முடைய சபையை இப்படி உருவாக்க போகிறார், இப்படி நிரப்ப போகிறார். களஞ்சியத்தை நிரப்பினது போல இந்த மண்பானையை நிரப்ப போகிறார். நம்மளை கர்த்தர் நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற சபையாக மாற்ற போகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுங்க, இதுதான் வாக்குத்தத்தம். இந்த களஞ்சியமாகி இந்த மண்பானையை அபிஷேகம் என்கிற அந்நிய பாஷையிலே நிரப்ப போகிறார்.
ஆமென். சரி, இப்படி பரிசுத்த ஆவியான நமக்கு வந்த பிறகு ரெண்டாவது என்ன நன்மை? ஒன்று, அந்நிய பாஷை பேச வைக்கிறார். ரெண்டாவது யோவான் சுவிசேஷம் 14:16 14:16 உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு. இப்போ சீஷர்கள் யோசிக்கிறாங்க, என்னடா இவர் போகிறேன்றாரு, போய் ஏதோ ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்றாரு, என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கும்போது தான் அப்போ சொல்கிறாரு, இங்கேப்பா ஒன்றும் நினைக்காதீ, உங்களை நான் விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காதீ, நான் போய் பிதாட்ட சொல்லுவேன். யார்கிட்ட? பிதாட்ட சொல்லுவேன். அவர் அங்கேருந்து ஒருத்தர் என்ன செய்வார்? அனுப்புவார். அவருக்கு பேர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். ஏன்னா இந்த பயிர்கள் அடிக்கடி அழுகிறாங்க. தேற்றுறது யாரை தேற்றுவாங்க சொல்லுங்கள்? அழுகிறவங்களை தான் தேற்றுவாங்க. யாரை தேற்றுவாங்க? அப்போ அழுகிறவங்களை தான் தேற்றுவாங்க. அப்போ அழுகிறவங்களை தேட்டு. இப்போ பாருங்கள், ஒரு தாய் ஒரு குழந்தை இருக்குது. அந்த தாய் குழந்தைய விட்டுட்டு தண்ணி எடுக்க போயிடுச்சு, பைப்பில் குழாயில் தண்ணி பிடிக்க போயிடுச்சு. இந்த குழந்தை என்ன செய்யுது? ஆமான்னு அழுகுது. அப்போ பக்கத்தில் என்ன செய்கிறாங்க? தூக்கி வச்சுக்கிட்டு ராரோ ராரோ அழுகாதே, உங்கள் அம்மா இப்போ வந்துடுவாங்க, இப்போ வந்தோடனே நான் இப்போ அப்படின்னு சொல்லி அதை தேட்டுறதுக்கு இடையில ஒரு ஆள் வந்திருக்கு. யாரை தேட்டுற? இதே தான் சீஷர்கள் போகிறேன்னு சொன்ன உடனே, ஏசப்பா நான் போகிறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறோன்னு இவங்களாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? எம்மா போறியம்மா பாரியம்மா போறியம்மான்னு. டே நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன்டா, கொஞ்சம் பேசாமல் இருங்கடா அப்படின்னு இந்த இடை நேரத்தில் தேற்றுறதுக்கு வந்தவர் தான் யார்? சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியான அவர் நம்மளை தேற்றுகிறவர். சாத்தான் வந்து அழுக வச்சுட்டு போயிடறான். நல்லா ஜெபிச்சுட்டு ஆராதனைக்கு தான் போயிட்டு வந்தேன், சனியனாட்டமாக வந்துச்சு ஒரு பிரச்சனை அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை வந்து அங்கே அழுதுகிட்டு இருப்பிய. உடனே யார் வந்துடுவா? தேற்ற ஆவியானவர் வந்து தேற்றுவார். ஒன்றும் அழுகாத, பிரச்சனைப்படு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி நம்மளை அப்பப்போ அழுக வைக்கிறது சாத்தான், நம்மளை தேற்றுவது பரிசுத்த ஆவியானவர். யார் தேற்றுவா? பரிசுத்த ஆவியானவர். நம்மளை தேற்றி தைரியப்படுத்தி, பயப்படாத, ஒன்றும் கவலைப்படாதுன்னு செய்து நம்மளை உதவி செஞ்சு நம்மளை தேற்றி தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி வர. எப்போ வரைக்கும்? அம்மா வரும் வரைக்கும். தண்ணி எடுக்க போன அம்மா யார்? ஏசப்பா அங்கே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்காரு. தண்ணி எடுக்க போன அம்மா மாதிரி ஸ்தலத்தை ஆயத்தம் அவர் வரும் வரைக்கும் நம்மளை தேற்றுவதற்கென்று ஒருத்தரை தந்திருக்கிறார். அவருக்கு பேர் தான் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இவர் தான் நம்மளை நிரப்பி நம்மளை அந்நிய பாஷையில் பேச வைக்கிறார். இவர் தான் இப்போ நம்மளை நிரப்பி நம்மளை தேற்றுகிறார். எதுக்கு? வாசிங்க 16ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 16:13. இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய இவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை தேற்றுகிறவர் மட்டுமல்ல, ஹலோ அழாத ராரா அழுகாத அப்படின்னு சொல்கிறவர் மட்டும் இல்லை, நம்ம அம்மா எங்கே போயிருக்கா, எப்போ வருவான்னு விவரத்தையெல்லாம் சொல்கிறோமா பிள்ளைகள்கிட்ட? அழுகுதா பிள்ளை? அழுகுதா? ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா தண்ணி எடுக்க தான் போயிருக்கா, கடை வரைக்கும் போயிருக்கா, இப்போ வந்துடுவா, பேசாமல் இரு அப்படின்னு அம்மாவை பற்றிய விவரத்தை பூரா சொல்லி கொடுக்குறோமா? எங்கே போயிருக்கு அம்மா, எங்கே போயிருக்குன்னு. இதுபோல் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மளை தேற்றுகிறவர் மட்டுமல்ல, நமக்கு சகல சத்தியங்களையும் சொல்லுங்க போதிக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர். அப்போ நமக்குள்ளே இருந்து இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்ற பெயரில் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இருந்து நம்மளை அப்பப்போ தேற்றுகிறார். அதே நேரத்தில் சகல சத்தியத்தையும் நமக்கு போதிக்கிறவர். ஏன்னா நமக்கு சத்தியம் தேவை. நம்ம அம்மா எங்கே வச்சு நம்மளை இப்படி விட்டுட்டு போயிடுச்சேன்னு அந்த பிள்ளை என்ன செய்யுது? இதே போல் நமக்கு ஏசப்பா நீங்கள் வாட்டில் எங்களுக்காக விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்போ வருவீங்க? அவரை பற்றி எல்லா விவரம், எப்பப்போ வருவார், என்ன வருவார், என்னென்ன பண்ணிட்டு வருவார், எல்லாத்தையும் நமக்கு சகல சத்தியத்தையும் சொல்லி கொடுக்குறவர் யார்?
சொல்லுங்கள், அப்போது நமக்கு இந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம், இந்த பரிசுத்தாவியானவரோட ஒரு நெருக்கம் இந்த வருஷம் நிறைய தேவைப்படுது. தேவைப்படுறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ பரிசுத்தாவியானவர் நம்மளை நிரப்புகிறார்னு சிம்பிளாக சொன்னாலும் நிரப்பி நம்மளை அந்நிய பாஷை பேச வச்சுக்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், பக்தி விருத்தியை உண்டாக்குகிறான். ஸோ அந்த அந்நிய பாஷையை தருகிறார். அடுத்து பரிசுத்தாவியானவர் வந்து நம்மளை தேற்றுகிறார், அதே நேரத்தில் நம்மளை சகல சத்தியத்தையும் சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார். மூன்றாவது வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 16:9 சொல்லுங்க. இல்லை 16:8 இல்லை, அதே தான் 8ஆம் வசனம். அவர் வந்து யார்? பரிசுத்தாவியானவர் நம்மளை வந்து நிரப்பி அவர் நமக்குள்ளே வந்து பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்பை குறித்தோ உலகத்தை குறித்தோ, அதை சேர்த்துக்கங்க, எதை குறித்து? உலகத்தை குறித்தோ கண்டித்து, கொஞ்சி அல்ல, எப்படி சொல்லுங்க, கண்டித்து உணர்த்துவா. 2 விதத்தில் அம்மாமார் பெற்றோர்கள் பிள்ளைகளை செல்லம் செய்யாதம்மா செல்லம் செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இப்படி 2 விதம் இருக்குது. இப்போ பரிசுத்தாவியானவர் கெஞ்ச மாட்டார். சொல்லுங்க, பாவத்தை குறித்து கண்டிப்பார். என்ன பாவத்தோட விளையாண்டுக்கிட்டு இருக்க? பாவத்தை குறித்தும். 2வது, என்ன இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீதியாரு லைனில் நிற்க வேண்டியதான, எதுக்கு முந்திக்கிட்டு போகிற? உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ லைனில் நிற்காமல் போனால் என்னது? அநீதி. ஒருத்தர் இடிச்சு, அப்போ அநீதி எல்லாம் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பார். ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஏன் இப்படி அநியாயம் பண்ணுற? அநீதியை கண்டிப்பார். 3வது, நியாயத்தை சொல்லுவார். இதெல்லாம் நியாயம் கிடையாது, பார்த்துக்க, லேட்டாக நீ வந்துக்கிட்டு இருக்க. ஹலோ, ஏதோ ஒரு நாள் பரிசு லேட்டு, ஏதாவது ஒரு லேட்டுனா பரவாயில்ல, நீ வாரம் லேட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நியாயமே இல்லை, பார்த்துக்க. தசமா 1 மாதம் நீ ஒழுங்காகவே தசமா வைக்க மாட்டேன்ற, இதெல்லாம் நியாயமே இல்லை, பார்த்துக்க. இப்படி நியாயத்தை பூரா என்ன செய்வார்? கொஞ்சிக்கிட்டு சொல்ல மாட்டார், கண்டிப்பார். என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வெட்டுக்கிளியும் முசுக்கொட்டை பூச்சி அனுப்பிடுவேன், பார்த்துக்க. இப்படி நம்முடைய காரியங்களை, உலகத்தை குறித்து. 2வது எதை கண்டிப்பாரா? 4வது, உலகத்து பக்கம் போகிற. என்ன உலகத்து பக்கம் போகிற? உலகத்தாரை போல வேஷம் போட்டுக்கிட்டு, உலகத்தாரை போல அலைஞ்சிக்கிட்டு இருக்க என்று உலகத்தை குறித்து நமக்கு என்ன செய்வாரா? கண்டிப்பார். அப்பா, ஏதோ சும்மா தான் பரிசுத்தாவியானவர் வந்தார்னு பார்த்தா உள்ளே வந்து என்னென்ன டியூட்டிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ புரியுதா? பரிசுத்தாவியானுடைய வேலை என்னன்னு புரிஞ்சுதா? பாருங்க, அவர் நமக்குள்ளே வந்து நம்மளை உருவாக்குகிற பணியை செய்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரியவனாக பிதாவுக்கு முன்பாக போய் நிற்கத்தக்க, நம்மளை நல்ல பரலோகத்துக்கு போகத்தக்க ஒரு நல்ல மனுஷனாக, மனுஷியாக, விசுவாசியாக, பரலோகத்துக்குரியவனாக நம்மளை என்ன செய்கிறார்? கண்டித்து உருவாக்குறார். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், எந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல பள்ளிக்கூடம்? கண்டிக்கிற பள்ளிக்கூடம். எந்த வாத்தியார் நல்ல வாத்தியார்? கண்டிக்கிற வாத்தியார் நல்ல வாத்தியார். ஏன்னா அவன்கிட்ட தான் மார்க் நிறையா கிடைக்கும். எந்த வாத்தியார்கிட்ட கண்டிப்பு இருக்கோ அங்கே நல்ல மார்க் எடுப்பான். எந்த ஸ்கூலில் கண்டிப்பு இருக்கோ அங்கே மார்க் நிறையா கிடைக்கும். அப்போ நல்ல கண்டிப்பு தேவை. நமக்கும் இந்த வருஷம் நல்லா கண்டிக்க போகிறாரு. ஆமேன். இப்போ நல்ல கண்டிக்கிற வாத்தியார்னா கையில் என்ன வச்சுருப்பாங்க? பெரம்பு வச்சுருப்பாங்க. ஆவியானவர் பெரம்பு எடுக்க போகிறார் இந்த வட்டம். ஐயோ வர்றாரா? இந்த வருஷம் நம்மளை பரலோகத்துக்கு சரியா உருவாக்க போகிறார். ஆசீர்வாதத்துக்கு நேராய் உருவாக்க போகிறார். இதுக்குத்தான் பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புவாராக. அவர் நம்மளை நிரப்பினால் அந்நிய பாஷையை
தருவார். அவர் நிரப்பினால் தேற்றி சகல சத்தியத்துக்களும் நடத்துவார். அவர் நம்மளை நிரப்பினால் பாவத்தை, நியாயத்தை, அநியாயத்தை எல்லாத்தையும் கண்டித்து உணர்த்துவார். எழுந்திருப்போம்.